Hello friends, எப்படி இருக்கீங்க? Welcome to Karthik Show. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல DeepSeek R1 ஓட டெமோ தான் பார்க்க போறோம். முக்கியமா இந்த DeepSeek R1 எப்படி நம்ம லோக்கல்ல டவுன்லோட் பண்ணி கமாண்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி பயன்படுத்தலாம். அதுக்கு அடுத்து ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட்க்கு பதிலா ஒரு சாட்பாட் மாதிரி ஒரு UI பயன்படுத்தி எப்படி நம்ம லோக்கலா DeepSeek R1 பயன்படுத்தலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். இதுல என்ன கேட்ச்னா இது ரெண்டையுமே நம்ம இன்டர்நெட் இல்லாம செய்ய போறோம். இப்ப எல்லாத்துக்கும் இருக்க பயம் இன்டர்நெட்ல DeepSeek பயன்படுத்தினா நம்மளோட டேட்டா எல்லாம் சைனீஸ் சர்வர் போகும் அப்படிங்கிறது தான். அப்படி இல்லாம லோக்கல்லி நீங்க டவுன்லோட் பண்ணி இன்டர்நெட்டே இல்லாம நீங்க பயன்படுத்தலாம். அதை தான் இந்த வீடியோல காட்ட போறேன். வீடியோக்குள்ள போலாம். Stay tuned. Welcome back. நம்ம இந்த வீடியோல ஓலாமா அப்படிங்கிற வெப்சைட்ல போய் தான் DeepSeek R1 மாடலை லோக்கல்ல டவுன்லோட் பண்ணி ஒர்க் பண்ண போறோம். அதுக்கு முதல்ல நம்ம ஓலாமாவை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா https://olama.com அதோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க அந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு நீங்க இந்த டவுன்லோட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க என்ன வெர்ஷன் ஆஃப் OS யூஸ் பண்ணி அதுக்கு தகுந்த ஓலாமா வெர்ஷனை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா Mac OS, Linux, Windows மூணுமே சப்போர்ட் பண்ணணும். நான் விண்டோஸ் யூஸ் பண்றதுனால விண்டோஸோட வெர்ஷனை நான் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண போறேன். ஒன்ஸ் டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறம் உங்களோட டவுன்லோட் ஃபோல்டர்ஸ் போய் இந்த ஓலாமா செட்டப் அப்படிங்கிற ஃபைலை வந்து நீங்க டபுள் கிளிக் பண்ணிட்டு ஆஸ் யூசுவல் நீங்க எல்லா சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ற மாதிரி நீங்க இதையும் நீங்க இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க ஓலாமா வெப்சைட்ல மறுபடியும் போயிட்டு மாடல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்கன்னா அதுல வந்து நிறைய மாடல்ஸ் இருக்கும். அதுல நம்ம DeepSeek R1 தான் பயன்படுத்துறோம். அதுல இருக்க இந்த 1.5 பில்லியன் 7 பில்லியன் மல்டிபிள் வெர்ஷன்ஸ் ஆஃப் DeepSeek வந்து அதுல இருக்கு. அதுல வந்து நம்ம 1.5 பில்லியன் வெர்ஷனை வந்து நம்ம இப்போ டெமோல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து DeepSeek R1 Distill Qwen 1.5B பார்த்தீங்கன்னா அது கீழே இருக்கிற கமாண்டை நீங்க காப்பி பண்ணிக்கணும். நம்ம போன வீடியோல வந்து DeepSeek பத்தி டீடைலா பார்த்தோம். அதுல வந்து நான் டிஸ்டில்டு மாடல் அப்படிங்கறத பத்தி சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ நம்ம டவுன்லோட் பண்றது பாத்தீங்கன்னா ஒரு வகையான டிஸ்டில்டு மாடல். டிஸ்டில்டு மாடல் சொல்லும்போது 657 பில்லியன் பேராமீட்டர்ஸ்ல இருக்கிறது தான் பாத்தீங்கன்னா ஒரிஜினல் பெரிய மாடல். அதுல இருந்து நாலேஜை மட்டும் கம்ப்ரஸ் பண்ணி கண்டென்ஸ் பண்ணி ஒரு சின்ன வெர்ஷனா இந்த 1.5 பில்லியன் பேராமீட்டர்ல கொண்டு வந்திருக்காங்க. இதோட சைஸ் கம்மியா இருந்தாலும் இதோட அறிவாற்றல் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதை நம்ம டவுன்லோட் பண்றதுக்கு அந்த கமாண்டை காப்பி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நீங்க கமாண்ட் ப்ராம்ப்டை ஓபன் பண்ணணும். அதுக்கு வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணல போய் CMD அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா கமாண்ட் ப்ராம்ப்ட்னு ஒன்று வரும். அதை நீங்க ஓபன் பண்ணணும். நீங்க கமாண்ட் ப்ராம்ப்டை ஓபன் பண்ணிட்டு அதுல வந்து நீங்க காப்பி பண்ண கமாண்டை பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் பிரஸ் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து R1 இருக்க 1.5 பில்லியன் வெர்ஷனை வந்து டவுன்லோட் பண்ணும். இது பார்த்தீங்கன்னா 1.1 GB சைஸ் இருக்கு. ஸோ இதுக்கு உங்களோட இன்டர்நெட் ஸ்பீட் பொறுத்து இந்த டவுன்லோடு டைம் வந்து மாறுபடும். டவுன்லோட் ஆகி முடிச்சிருச்சுன்னா இந்த மாதிரி சக்சஸ் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்ட் அ மெசேஜ் அப்படின்னு நீங்க ஒரு ப்ராம்ப்டை நீங்க பார்க்க முடியும். ஸோ அந்த இடத்துல நீங்க வந்து உங்களோட மெசேஜை கொடுத்து DeepSeek R1 1.5 பில்லியன் பேராமீட்டர் வந்து உங்க லோக்கல்ல நீங்க ரன் பண்ணி பார்க்கலாம். நான் ஒரு பிரேக் எடுக்க வேண்டியிருந்தது, அதனால கமெண்ட் ப்ராம்ப்டை க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணால பழைய டவுன்லோட் பண்ண மெசேஜ் எல்லாம் போயிடுச்சு. அதனால டைரக்டா மறுபடியும் ஓலாமா ரன் DeepSeek R1 அந்த கமெண்ட் காப்பி பண்ணி அதை மறுபடியும் பேஸ்ட் பண்ணா இப்போ வந்து அதை டவுன்லோட் பண்ணாதே நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ டைரக்டா சென்ட் மெசேஜ் வரும். இப்போ நம்ம ஒரு மெசேஜ் ஹலோ அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹலோ ஹவு கேன் ஐ அசிஸ்ட் யூ அப்படின்னு சொல்லுது. இது வந்து DeepSeek R1 உங்க லோக்கல் மெஷின்ல இன்ஸ்டால் செஞ்சதுக்கப்புறம் அதை நீங்க பயன்படுத்தி இப்போ நீங்க சேட் பண்றீங்க. இப்போ நான் இன்டர்நெட்டை டிசேபிள் பண்றேன். என்னோட வைஃபை அப்புறம் நான் ஆப்லைன் மோடுக்கே போயிட்டேன். பாத்தீங்கன்னா எனக்கு இன்டர்நெட் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. இப்பவும் என்னால இந்த DeepSeek R1 என் லோக்கல்ல பயன்படுத்த முடியும். பாத்தீங்கன்னா ஹவ் ஆர் யூ கேட்டா அது வந்து பதில் கொடுக்குது. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க பயன்படுத்தும் போது நீங்க பண்ற டேட்டா எல்லாமே நீங்க அனுப்புற டேட்டா எல்லாமே வந்து உங்க மெஷின்லயே ப்ராசஸ் ஆகும். இது வந்து சைனால இருக்கிற சர்வருக்கு போகாது. ஏன்னா நீங்க வந்து ஆன்லைன் வெர்ஷன் பயன்படுத்தல, நீங்க டவுன்லோட் பண்ணி லோக்கல் மெஷினை நீங்க இதை பயன்படுத்துறீங்க. ஸோ வந்து நான் இன்னொரு கேள்வி கேட்டிருக்கேன், வாட் இஸ் 3 × 24 அப்படின்னு. ஸோ பார்த்தீங்கன்னா இது எப்படி வந்து கால்குலேஷன் கொடுக்குதுன்னு பாருங்க. இதுக்கு முன்னாடி போன வீடியோவில் நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தேன், எப்படி வந்து இது வந்து தாட் ப்ராசஸ், அதாவது செயின் ஆஃப் தாட்ஸ் எப்படி பயன்படுத்துது அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பேன். அதே கொஸ்டினை நான் இங்கேயும் போடுறேன்.
ஸோ பார்த்தீங்கன்னா நான் பஸ் 3 மணிக்கு கிளம்பி 2 மணி நேரம் டிராவல் பண்ணுச்சுன்னா எத்தனை மணிக்கு அந்த டெஸ்டினேஷன் போய் சேரும்னு கேட்டேன்னா அது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக திங்க் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து இந்த பஸ் வந்து 3 மணிக்கு கிளம்பும். ரெண்டாவது பஸ் வந்து 2 மணி நேரத்தில் போய் சேரணும். ஸோ இப்போ நம்ம 2 மணி நேரம் போய் சேரணும்னா நம்ம ஸ்டார்ட் பண்ண டைம் கூட 2 மணி நேரத்தில் ஆட் பண்ணணும் அப்படின்னு அதை முடிவு பண்ணிட்டு ஒரு மணி நேரமாக ஆட் பண்ணி போய் சேர வேண்டிய நேரம் 5 மணி அப்படிங்கிறத கொடுக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு செயின் ஆஃப் தாட்ஸ். ஸோ இந்த தாட் ப்ராசஸ் எல்லாம் எப்படி அது வந்து பயன்படுத்தி இதை பதில கொண்டு வருது அப்படிங்கிறதையும் கூட நம்மளால பார்க்க முடியும். இது வந்து ஒரு பிக் டீப்சீக் பொறுத்தவரை இது ஒரு பிக் அட்வான்டேஜ். இப்போ வந்து நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட்ல வந்து டீப்சீக் R1 லோக்கல் மிஷின்ல இன்ஸ்டால் பண்ணி பயன்படுத்தணும். பட் கமாண்ட் ப்ராம்ப்ட்ல நீங்க வந்து ஒரு சாட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஒரு சாட் பாட்டோட ஃபீல் வராது. ஸோ அதுக்கு பதிலாக நம்மளே வந்து ஒரு UI கிரியேட் பண்ணிட்டு அதில் நம்ம டவுன்லோட் பண்ண டீப்சீக் R1 1.5 பில்லியன் பேராமீட்டரை பயன்படுத்தி லோக்கல் மிஷினில் இன்டர்நெட் இல்லாமல் சேட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்காக வந்து நான் வந்து ஃபேன்சியாக கோடெல்லாம் பண்ணி ஒரு UI கிரியேட் பண்ண போகிறதில்ல. ஏற்கனவே வந்து இதுக்கான ரெடிமேட் இன்டர்ஃபேஸஸ் இருக்குது. அதை நீங்கள் வந்து உங்கள் மிஷினில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அது மூலயமா லோக்கலில் வச்சிருக்க டீப்சீக் R1 கனெக்ட் பண்ணி சேட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக நான் பயன்படுத்த போகிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா எனிதிங் LLM. அதுக்கான லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். நீங்கள் அதை போயிட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் ஃபார் டெஸ்க்டாப் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களோட விண்டோஸ் என்ன வெர்ஷனோ அதை டவுன்லோட் பண்ணிங்க. நீங்கள் மேக் OS இல்லை லினக்ஸ் பயன்படுத்தினா அதுக்கு தகுந்த வெர்ஷனை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக ஒரு அப்ளிகேஷன் எப்படி இன்ஸ்டால் பண்ணீங்களோ அதே மாதிரி செட்டப் ஃபைல் ஒன்று இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது இன்ஸ்டால் ஆகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துச்சு. ஓலாமா இன்ஸ்டால் பண்ணதுக்காட்டிலுமே இது கொஞ்சம் நேரம் டைம் அதிகமாக எடுத்துச்சு. உங்களுக்கு அப்படியாச்சுன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க. பட் இது இன்ஸ்டலேஷன் ஆகிடும். ஒன்ஸ் இன்ஸ்டலேஷன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எனிதிங் LLM அப்படிங்கிற அப்ளிகேஷன் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். அப்படி இல்லாட்டி நீங்கள் உங்களோட ப்ரோக்ராம்ஸில் போயிட்டு எனிதிங் LLM டைப் பண்ணிங்கன்னா அந்த இன்ஸ்டால் அப்ளிகேஷன் வரும். அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் மெசேஜ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். வெல்கம் டு எனிதிங் LLM அப்படின்னு இருக்கும். நீங்கள் கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். எனிதிங் LLM, OpenAI, Azure OpenAI இந்த மாதிரி நீங்கள் எந்த மாடல்ஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம இங்கே வந்து டீப்சீக் R1 நம்ம ஓலாமா யூஸ் பண்ணி பயன்படுத்தணும். அதனால நம்ம இதில் ஓலாமா அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். இந்த ஓலாமா ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ண உடனே கீழே பார்த்தீங்கன்னா சஜஸ்டட் மாடல்ஸில் நம்ம இன்ஸ்டால் பண்ண டீப்சீக் R1 1.5 பில்லியன் பேராமீட்டர் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ரைட் ஆரோ இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து LLM செலெக்ஷன், எம்பெடட் ப்ரிஃபரன்ஸ், வெக்டார், டேட்டா பேஸ் அப்படின்னு இருக்கும். அதெல்லாம் எந்த சேஞ்சஸும் நீங்கள் பண்ண வேண்டாம். அதை அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் போயிட்டு உங்களோட இமெயில் எல்லாம் கேட்கும். அதை நீங்கள் கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் ஸ்கிப் சர்வே பண்ணிடுங்க. ஏன்னா இது வந்து ஆப்ஷனல். அதுக்கப்புறம் உங்களோட ஒர்க் ஸ்பேஸ்க்கு ஒரு பேர் கொடுக்கலாம். இது வந்து என்ன பேர் வேணால் நீங்கள் கொடுக்கலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட் டீப்சீக் டெமோ அப்படின்னு இந்த சாட் பாட்டுக்கு பேர் வைக்கிறேன். ஓகே. ஸோ நமக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா எனிதிங் LLM ஒரு புது ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் ஆயிடுச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டீப்சீக் டெமோ அப்படின்னு பண்ண ஒர்க் ஸ்பேஸ் இருக்குது. அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ நம்ம வந்து எப்படி கமெண்ட் ப்ராம்ப்ட்ல டைப் பண்ணோம் அதே மாதிரி இங்கே நீங்கள் டைப் பண்ணலாம். உங்களோட சாட்பாட் இஸ் ரெடி. இப்போ நான் இன்டர்நெட்டை டிசேபிள் பண்ணிட்டேன். ஐம் பேக் டு ஏர்ப்ளைன் மோட். இப்போவும் உங்களால் அந்த சாட்பாட் கூட அந்த சாட்பாட்டை பயன்படுத்த முடியும். It is running with the power of DeepSeek R1 model from your local machine. Actually, இந்த 1.5 பில்லியன் பேராமீட்டர் காட்டிலுமே நீங்கள் அடுத்த 7 பில்லியன் 8 பில்லியன் போகும்போது பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னும் நல்லா இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரெஸ்பான்ஸ் எந்த வகையான ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் கொடுக்குதோ அது வந்து நல்லா இருக்கும். 1.5 பில்லியன் ஆல்சோ குட் நீங்கள் டெஸ்ட் பண்ணுறதுக்கு. பட் இன்னும் நல்லா கொஞ்சம் எஃபிஷியண்டான சாட்பாட்டை பயன்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் 7 பில்லியன் வரைக்கும் நீங்கள் 7 பில்லியன் 8 பில்லியன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ எப்படி வந்து நான் இதை சூஸ் பண்ணுறது, என் சிஸ்டமுக்கு இது வந்து யூஸ் ஆகுமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஓலாமா வெப்சைட்டில் போனீங்கன்னா இங்கே ட்ராப் டவுனில் நீங்கள் பேராமீட்டர்ஸ் வந்து செலக்ட் பண்ணலாம். 1.5 பில்லியன் 7 பில்லியன் இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு பக்கத்தில் இதோட சைஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 1.1 GB 4.7 GBன்னு இதை வந்து 1.2 கூட மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வேல்யூ வருதோ அது வந்து உங்களோட ரேமை விட கம்மியாக இருக்கணும். அதான் இம்பார்ட்டன்ட்டு. இப்போ நான் 1.1 GB டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இன்டூ 2 பண்ணும்போது அப்ராக்சிமேட் வந்து 2.2 GB வருது. ஸோ நான் வந்து 2.2 GBக்கும் அதிகமான ரேம் பயன்படுத்தணும். ஸோ இந்த மாதிரி உங்களோட ரேம் கெப்பாசிட்டி, உங்களோட சிஸ்டம் ரேம் கெப்பாசிட்டி எவ்வளவோ அது தகுந்த பேராமீட்டர் கொண்ட டீப்சீக் மாடலை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஓவரால் லோக்கல் மிஷினில் டீப்சீக்கோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. ப்ளஸ் இதை வந்து நான் வந்து இன்டர்நெட் இல்லாமல் பயன்படுத்தினேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஏர்ப்ளைன் மோடில் தான் இருக்குது. ஸோ என்னோட டேட்டா எதுவுமே சைனீஸ் சர்வருக்கு போகாது.
போக போக இந்த DeepSeek R1 மாடல் எப்படி இவால்வ் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு வந்து எப்படி DeepSeek R1 மாடலை வந்து லோக்கலில் டவுன்லோட் பண்ணி கமாண்ட் ப்ராம்ப்ட் அப்புறம் ஒரு கஸ்டம் UI பயன்படுத்தி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை வந்து நான் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இன்டர்நெட் இல்லாமல் பயன்படுத்தி காமிச்சிருக்கேன். நீங்கள் இன்டர்நெட்டோடையும் பயன்படுத்தலாம். நீங்கள் லோக்கலில் இந்த மாடல் டவுன்லோட் பண்ணுறதுனால இது உங்களோட லோக்கல் மிஷினில் ரன் ஆகும் அப்படிங்கிறது நிரூபிக்கிறதுக்காக தான் இதை வந்து இன்டர்நெட் இல்லாமல் நான் காமிச்சிருக்கேன். ஸோ இப்படி நீங்கள் பயன்படுத்தும் போது உங்கள் டேட்டா வந்து உங்கள் சிஸ்டத்தை தவிர வேற எங்கேயும் வெளியில் போகாது. தைரியமாக நீங்கள் இதை உங்களோட ரிசர்ச்சுக்கு ஸ்டடீஸுக்கு பயன்படுத்தி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் வரவேற்கப்படுது. இதை பற்றி ஏதாவது நீங்கள் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் வேறு எந்த மாதிரிலாம் DeepSeek பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் விரும்புகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். இதை தவிர வேறு ஏதாவது LLM மாடலை பற்றியும் நான் பண்ணணுன்னாலும் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். இன்னொரு நல்ல வீடியோட மறுபடியும் பார்க்குறேன். அடுத்த கார்த்திக் சைனிங் ஆஃப். பாய்.